வீடு கட்டின எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணணுங்கிறது கற்றுக் கொடுத்துச்சு. ஆமாங்க, 2 இயர்ஸ் பேக் நாங்கள் ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தோம். அது ஒரு ப்ரீ பில்ட் ப்ராப்பர்ட்டி தான். பட் சொல்லப்போனால் சுற்றி இருக்க 4 சுவர் மட்டும் தான் பழசு. மற்றது எல்லாமே டெமாலிஷ் பண்ணி நமக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸாக வந்துட்டு பில்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நியூ ப்ராப்பர்ட்டிக்கு என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சோ த சேம் திங் நாங்களும் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணி தான் பண்ணோங்க. அது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரிசர்ச் பண்ணிவிட்டு நல்ல ரைட் பிராண்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுறது, ஷாப்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது, ஒர்க்கர்ஸை மேனேஜ் பண்ணிவிட்டு ஒர்க் கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது, பில்டிங்க்கு வந்துட்டு கரெக்டாக வாட்டர் ஊற்றுறது, அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, லாஜிஸ்டிக்ஸ் கோஆர்டினேட் பண்ணுறது, ஒர்க் லோட்மேன்ட்டை வந்து அன்லோடிங் வந்து ரைட் டைமில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது. ஸோ எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக நான் தான் வந்து சூப்பர்வைசிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இது எனக்கு ஒரு ஹோல் நியூ எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துச்சுங்க. டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ், நிறைய ஒர்க்கர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணுறது வந்து நான் கற்றுக்கிட்டேங்க. அப்போல்லாம் இது ஒரு பெரிய லெசனாகவே எனக்கு தெரியலை. பட் லுக்கிங் பேக் இந்த ஜேர்னி என்னை ஒரு நல்ல பர்சனாக வந்து ஷேப் பண்ணியிருக்குன்னு எனக்கு இப்போ தான் வந்து புரியுதுங்க. இன்றைக்கி என்னோடய பிஸ்னஸில் நான் கிளைண்ட்ஸ் கிட்ட கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறதும் நெகோஷியேட் பண்ணுறதும் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எனக்கு அது அந்த டைமில் கிடைச்ச எக்ஸ்போஷர் தான் நான் சொல்லுவேன். அப்போது தெரியல இவ்வளோ லெசன்ஸ் வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. அதெல்லாம் ஜஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் அப்படிங்கிறது நான் தாட்டில் விட்டுட்டேன். பட் அன்னோயிங்லி இது வந்துட்டு என்னை ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாகவே வந்து ஷேப் பண்ணியிருக்கு. அண்ட் டுடே தட் இஸ் ஹெல்பிங் மீ இன் பில்டிங் மை ஓன் பிஸ்னஸ் த பிராண்ட் கூட.